டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 95. தேடல் தொடங்கிய நேரத்திலிருந்து லெங்டனின் கண்கள் கம்ப்யூட்டர் திரையிலிருந்து அகலவில்லை. 5 நிமிடங்கள் 2 பேர் மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். இரண்டுமே சம்பந்தமில்லாதது. அவர் கவலைப்படத் தொடங்கினார். பமிலா கெட்டம் பக்கத்து அறையில் சூடான பானங்களை தயாரித்து கொண்டிருந்தார். கெட்டம் சொன்ன டீயுடன் சூடாக காஃபி கிடைக்குமா என்று லெங்டனும் சோஃபியாவும் கேட்டு வைத்து விட்டார்கள். பக்கத்து அறையிலிருந்து கேட்கும் மைக்ரோவேவ் இயந்திரத்தின் பீப் ஒலியை கேட்டால் தாங்கள் கேட்டதற்கு பதிலாக இன்ஸ்டன்ட் நெஸ்கேஃபே காஃபி தான் கிடைக்குமோ என்று நினைத்தார். இறுதியில் அந்த கம்ப்யூட்டர் மகிழ்ச்சியான ஒலி எழுப்பியது. உங்களுக்கு மற்றொன்று கிடைத்திருக்கும் போலிருக்கிறது. கெட்டம் பக்கத்து அறையிலிருந்து அழைத்தார். என்ன தலைப்பு அது? லிங்டன் திரையை பார்த்தார். மத்திய கால இலக்கியத்தை சேர்ந்த புனித கோப்பை மறைக்குறிப்பு. சர் குவீன் மற்றும் கிரீன் நைட் வீரனை பற்றிய ஆய்வு. கிரீன் நைட் வீரனை பற்றிய மறைக்குறிப்பு என்று பதிலளித்தார். அவர் அவ்வளவாக நன்றாயில்லை என்றால் கெட்டம். தொன்மை வாய்ந்த கிரீன் வீரர்கள் நிறைய பேர் எல்லாம் லண்டனில் புதைக்கப்படவில்லை. திரைக்கு முன்னர் காத்திருந்த சோஃபியாவும் லெங்டனும் மேற்கொண்டு 2 பதில்களுக்காக பொறுமை காத்தனர். கம்ப்யூட்டர் மீண்டும் மின்னிய போது அதில் வந்த செய்தி எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. ரிச்சர்ட் வெக்னரின் ஒபாராக்கள். வெக்னரின் ஒபாராக்களா என்றாள் சோஃபியா. கெட்டம் பாதை வழியை கவனித்து கொண்டிருந்தாள். அவள் கையில் இன்ஸ்டன்ட் காஃபி பாக்கெட் ஒன்று இருந்தது. அது வினோதமான பொருத்தமாகாத தெரிகிறதே. வெக்னர் நைட் வீரர் இல்லை என்றார் லெங்டன். அவருக்கு சட்டென்று யாரோ சதி செய்வதைப் போல் தோன்றியது. ஆனால் அவர் ஒரு பிரபலமான இரகசிய குழு உறுப்பினர். மொசார்ட், பித்தோவன், ஷேக்ஸ்பியர், கிரீஸ்மின், ஹடினி மற்றும் டிஸ்னி குழுவை சேர்ந்தவர். இரகசிய குழுவினர்களுக்கும் சிலுவை வீரர்கள், சிலுவை மடம் மற்றும் புனித கோப்பைக்கும் உள்ள உறவு பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த ஒன்றை நான் பார்த்தே ஆக வேண்டும். முழு உரையையும் எப்படி பார்ப்பது? உங்களுக்கு முழு உரையும் தேவையில்லை என்று கெட்டம் அழைத்தால் ஹைப்பர் டெக்ஸ்ட் தலைப்பில் கிளிக் செய்யுங்கள். கம்ப்யூட்டர் உங்களுக்கு ப்ரீலாக் மற்றும் போஸ்ட்லாக்குகளுக்கு ஏற்றபடி உங்கள் கீவேர்டுக்கான விஷயத்தை தரும். அவள் என்ன சொன்னாள் என்று லெங்டனுக்கு நிச்சயம் புரிபடவில்லை. ஆனாலும் அவர் அதை கிளிக் செய்தார். ஒரு புதிய விண்டோ திறந்தது. தொன்மையான பெயரை கொண்ட நைட் வீரரின் பார்சிபால் யாரென்றால் உருவக ரீதியான புனித கோப்பை தேடல். விவாதம் என்னவென்றால் 1885 லண்டன் பில்ஹார்மோனிக் ரெபாக் போப்பின் ஒபாரா அந்தாலஜி. திவாஸ் ஜெர்மனி பெய்ரூட்டில் உள்ள வெக்னரின் கல்லறை. தவறான போப் என்ற லெங்டன் ஏமாற்றமடைந்திருந்தார். மேலும் இந்த சிஸ்டத்தை சுலபமாக பயன்படுத்துவதை பற்றியும் அவர் ஆச்சரியமடைந்தார். மேரி மேக்தலினுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த வாரிசுகளுக்கும் அஞ்சலியாக அமைந்திருந்த வெக்னரின் ஒபாராவான பார்சிபால் உண்மையை தேடும் ஓர் இளம் நைட் வீரரின் பார்வையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்றால் கெட்டம். அது எண்களின் விளையாட்டு. அந்த மிஷினை வேலை செய்ய விடுங்கள். அடுத்த சில கணங்களில் அந்த கம்ப்யூட்டர் பிரான்சின் புகழ்பெற்ற நாடோடி கவிஞர்கள் உட்பட புனித கோப்பை விஷயங்களுடன் தொடர்புடைய பலரையும் அடையாளம் காட்டியது. அதில் பிரபலமான பிரான்ஸ் நாட்டு நாடோடி கவிஞர்களும் அடங்குவர். நாடோடி கவிஞன் என்பதை குறிக்கும் மின்ஸ்ட்ரல் மற்றும் அமைச்சர் பதவியை குறிக்கும் மினிஸ்டர் ஆகிய 2 வார்த்தைகளும் ஒரே வார்த்தைக்குண்டான மூல இலக்கண வேரைத்தான் பகிர்ந்து கொள்கின்றன என்பது எதேச்சை நிகழ்வல்ல என்று லெங்டனுக்கு தெரியும். நாடோடி இசைஞர்கள் என்போர் பயணிக்கும் பணியாளர் அல்லது மேரி மேக்தலின் தேவாலயத்தின் அமைச்சர்கள். அவர்கள் பொதுமக்களிடையே புனித பெண்மையை பற்றிய கதையை பரப்புவதற்கு இசையை பயன்படுத்தினார்கள். இன்று வரை அந்த நாடோடி இசைஞர்கள் நம் சீமாட்டியின் நற்குணங்களை பற்றிய புகழை பரப்பி பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவள் புதிரான அழகிய பெண். அவளுடைய புகழை பரப்ப அவர்கள் என்றென்றும் தங்களுக்குள் உறுதியெடுத்து கொண்டுள்ளனர். ஆவலோடு அவர் அந்த ஹைப்பர் டெக்ஸ்டை சரிபார்த்தார். ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கம்ப்யூட்டர் மீண்டும் மின்னியது. நைட் வீரர்கள், பணியாளர்கள், போப்புகள் மற்றும் 5 முனை வட்டுகள். டார்ட் அட்டைகளின் மூலம் தெரியவரும் புனித கோப்பை வரலாறு.
ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்றார் லெங்டன் சோஃபியாவிடம். நம்முடைய சில முதன்மை வார்த்தைகள் இந்த அட்டைகளில் தனித்தனியாக இருக்கும். அதே பெயர்களை கொண்டவையாக இருக்கின்றன. அவர் மவுஸை எடுத்து ஹைப்பர் லிங்கை கிளிக் செய்தார். அவருடன் நீ டாட் விளையாட்டை ஆடும்போது உன்னுடைய தாத்தா உனக்கு இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரா என்று தெரியவில்லை சோஃபியா. ஆனால் அந்த விளையாட்டு கிறிஸ்துவத்தின் மீதமுள்ள பகுதிகள் மூலமாக தொலைந்து போன பைபிளின் கதையையும் தேவாலயத்தால் அவள் அடிபணிய செய்யப்பட்டது பற்றியுமான கதையை சொல்லக்கூடியது. அவரையே பார்த்து கொண்டிருந்த சோஃபியாவுக்கு நம்பிக்கை வரவில்லை. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, அதுதான் விஷயம். ஓர் உருவகமான விளையாட்டின் வழியாக கற்றுக் கொடுப்பதன் மூலம் புனித கோப்பை தொண்டர்கள் தேவாலயத்தின் கண்காணிப்பு பார்வையிலிருந்து அந்த செய்தியை மறைத்து விடுகிறார்கள். நவீன சீட்டு விளையாட்டுக்காரர்களில் எத்தனையோ பேர் தாங்கள் விளையாடும் சீட்டுகளின் குறியீடுகளால் ஸ்பேடுகள், ஹார்ட்ஸு, கிளப்ஸு மற்றும் டைமண்ட்ஸ் ஆகிய டெராட் விளையாட்டின் 4 இணைவுகளான கத்திகள், கோப்பைகள், செங்கோல்கள் மற்றும் தாரகைகள் என்பதை புரிந்து வைத்திருப்பார்கள் என்று லெங்டனுக்கு தெரியவில்லை. ஸ்பேடுகள் என்பவை வாட்கள், கத்தி. ஆண். ஹார்ட்ஸ் என்பவை கோப்பைகள், கோப்பை, பெண்மை. கிளப்ஸ் என்பவை செங்கோல்கள், ராஜவம்சம், பூத்து குலுங்கும் வம்சம். டைமண்ட்ஸ் என்பவை 5 முனை வட்டுகள், தேவதை, புனித பெண்மை. 4 நிமிடங்களுக்கு பின்னர் தாங்கள் எதை தேடி வந்தோமோ அது கிடைக்காது என்ற அச்ச உணவிற்கு லெங்டன் வந்தபோது கம்ப்யூட்டர் மற்றொரு பதில் ஒன்றை கொடுத்திருந்தது. மேதமையின் ஈர்ப்பு விசை. நவீன நைட் வீரரின் சுயசரிதம். மேதமையின் ஈர்ப்பு விசை என்றபடி கெட்டம் அழைத்தார் லெங்டனை. நவீன கால நைட் வீரனை பற்றி சுயசரிதையா? கெட்டம் வரும்போது அரை மூலையில் தலையை இடித்து கொண்டார். எந்த அளவுக்கு அது நவீனம்? தயவு செய்து அது உங்களுடைய சர் ரூடி கியூலியானி மற்றும் சொல்லாதீர்கள். தனிப்பட்ட முறையில் அது ஒரு குறிப்புதான் என்று எனக்கே தெரிகிறது. புதிதாக நைட் வீரர் என்று பதவியேற்ற சர் மிக் சேக்காரை பற்றி லெங்டனுக்கு தனக்கே உரிய சந்தேகம் இருந்தது. ஆனால் நவீன பிரிட்டிஷ் நைட் வீரர் பதவியை பொறுத்தவரை அது அரசியல் சம்பந்தப்பட்ட விவாதமாக மாறிவிடும். பார்க்கலாம் என்றபடி லெங்டன் ஹைப்பர் டெக்ஸ்டின் முதன்மை வார்த்தைகளையே பார்த்து கொண்டிருந்தார். மரியாதைக்குரிய நைட் வீரர் சர் ஐசக் நியூட்டன், லண்டனில் 1727 வெஸ்ட் மின்ஸ்டர் அபேயில் உள்ள அவருடைய கல்லறை. அலெக்சாண்டர் போப் நண்பர் உடன் பணிபுரிந்தவர். நவீனம் என்று சம்பந்தப்பட்ட வார்த்தை என நான் நினைக்கிறேன் என்ற சோஃபியா கெட்டம் அழைத்தாள். அது ஒரு பழைய புத்தகம், சர் ஐசக் நியூட்டனை பற்றியது. கெட்டம் தன்னுடைய கதவு வழியில் தன்னுடைய தலையை குலுக்கிக் கொண்டாள். சரியில்லையே, நியூட்டன் வெஸ்ட் மின்ஸ்டர் அபேயில்தான் புதைக்கப்பட்டிருக்கிறார். அது ஆங்கில புரொட்டஸ்டன்ட்களுக்கு உரிய இடம். கத்தோலிக்க போப் அங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கிரீமா சர்க்கரையா? சோஃபியா தலையசைத்தாள். கெட்டம் காத்திருந்தாள். ராபர்ட் என்றாள். லெங்டனின் மனம் நொறுங்கி போயிருந்தது. கம்ப்யூட்டர் திரையிலிருந்து தன்னுடைய பார்வையை விலக்கி கொண்ட அவர் நேராக எழுந்து நின்றபடி, சர் ஐசக் நியூட்டன் தான் நம்முடைய நைட் வீரர் என்றார். சோஃபியா இருக்கையிலேயே அமர்ந்திருந்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நியூட்டன் லண்டனில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றார் லெங்டன். அவருடைய உழைப்பில் உருவான புதிய அறிவியல் தேவாலயத்தின் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறது. மேலும் அவர் சிலுவை மடத்தின் கிராண்ட் மாஸ்டராகவும் இருந்திருக்கிறார். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? மேலும் என்ன என்ற சோஃபியா அந்த கவிதையை சுட்டி காட்டினாள். ஒரு போப் மூலம் நைட் வீரர் புதைக்கப்பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும்? உங்களுக்கே தெரியும் கெட்டம், நியூட்டன் ஒரு கத்தோலிக் போப்பால் அடக்கம் செய்யப்படவில்லை என்று. லெங்டன் கம்ப்யூட்டர் மவுஸை கையில் எடுத்தார். கத்தோலிக் போப்பை பற்றி சொன்னது யார் என்றபடி போப் என்ற இணைப்பை அழுத்திய போது முழுமையான வாக்கியம் திரையில் பளிச்சிட்டது. சர் ஐசக் நியூட்டனின் சவ அடக்கம் அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் கலந்து கொண்ட அந்த நிகழ்வு அவருடைய நண்பரும் சக ஊழியருமான அலெக்சாண்டர் போப்பால் முன்னின்று நடத்தி வைக்கப்பட்டது.
கல்லறைக்குள் அவருடைய உடலை புதைக்கும் முன்னர் உணர்ச்சிகரமான உரை நிகழ்த்தியவர் அவர்தான். லெங்டன் சோஃபியாவை பார்த்தார். நமக்கு இரண்டாவதாக வந்திருக்கும் பதிலில் நாம் சரியான போப்பை கண்டுபிடித்து விட்டோம். அலெக்சாண்டர் என்று இடைநிறுத்திய அவர், ஏ போப் என்றார். நைட் ஏ போப் அடக்கம் செய்யப்பட்டதும் லண்டனில்தான். எழுந்து நின்ற சோஃபியா அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். ஜாக்வஸ் ஜூனியர் இரட்டை உளவாளியாக தன்னுடைய அச்சுறுத்தும் திறமையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்.